நான் மணலிப்பூதிலிருந்து வர்றேன். நான் ஆல்ரெடி ஒரு பொன் பாஸ்கரை நம்பி ஒரு 25 லட்ச ரூபா ஏமாந்துட்டேன். பொன் பாஸ்கர் அண்டு பாஸ்கரன் அரசு பிரிவு தலைவர், மாவட்ட தலைவர் வந்து செந்தில்குமார், முத்துராஜ் பொதுச் செயலாளர் மாவட்டத்தில் பிஜேபி கட்சியில் இருக்காங்க 4 பேரும். ஆல்ரெடி நான் இவங்க வந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்னோடய காரையும் பொன் பாஸ்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தார். காரை வாங்கிட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து. M7 தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்காங்க, எங்கே போனாலும் எடுக்க மாட்டேங்காங்க. நான் அதுக்கப்புறம் கமலாலயம் போயிருந்தேன். கமலாலயம் போயிட்டு நான் வன்முறை பண்ணுறேன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. இன்னொன்று சார் வந்து பார்க்குறாரு, நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லி தான் என்னை வெளியே ஏமாற்றி வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அண்ணாமலை சார் இது வரைக்கும் நான் நிறைய நியூஸில் போட்டேன். ஆனால் இன்ன வரைக்கும் அவர் எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. அண்ணாமலை சார் நான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மதுரை வரைக்கும் போனேன். ஆனால் என்னை யாருமே பார்க்க விடலை. கிட்டத்தட்ட 1 டே அங்கே தான் இருந்தேன். என்னை பார்க்க விடலை. இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு லாஸ்ட்டாக வந்திருக்கேன். எனக்கு தீர்வு கிடைக்கணும். 25 லட்ச ரூபா என்னை ஸ்பா அண்ட் சலூன் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாற்றி அவன் பொன் பாஸ்கர் வந்து அருண்குமார் பேரில் எழுதிட்டார் அக்ரிமெண்ட்டு. இப்போ போய் நான் கேட்டதுக்கு அருண்குமார் என்னை வெளியே அடித்து துரத்துறாரு. பொன் பாஸ்கர் என்னை கொலை மிரட்டல் விடுறான். ஆகஸ்ட் 28ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு 5 பேர் அனுப்பியிருந்தாங்க. அந்த பொன் பாஸ்கர், பாஸ்கரன், செந்தில்குமார், முத்துராஜ் எல்லோரும் சேர்ந்து 5 பேர் அனுப்பி என்னை அடிக்க ஆள் அனுப்பியிருந்தாங்க. இப்போவும் என்னை அடிக்க தான், என்னை கொலை பண்ணுறதுக்காண்டி அனுப்புகிறாங்க. இப்போவும் கொலை பண்ணுறதுக்கு தான் என்னை வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க. நானும் எல்லா பக்கமும் கேஸ் கொடுக்குறேன், யாரும் எடுக்க மாட்டேங்காங்க. இது காரணம் பாஸ்கரன் அரசு பிரிவு தலைவர் தான். என்னோடய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இப்போ அண்ணாமலை சார் நியூஸில் போட்டேன், அவர் காதுக்கு இன்னும் போடல. மக்கள் குறை தீர்க்க ஊராக போகிறாரு தவிர என் குறையை அவரால் தீர்க்க முடியலை. இனிமேல் முதலமைச்சர் ஆனால் எப்படி அவர் எல்லாரும் மக்கள் குறையும் தீர்ப்பார்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் அவர் காதுபட எந்த நியூஸும் போகலை. என்னை பற்றி என்னை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. கடைசி சுமதி வெங்கடேசன் வந்து திருப்பதி நாராயணன் விசாரிக்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. நேரில் வந்து விசாரிக்கலை. ஆனால் விசாரித்தேன், அந்த பொண்ணு ஃபேக்குன்னு சொல்லி நியூஸ்க்கு ரிப்போர்ட்டர் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை சாருக்கு. அவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க அண்ணாமலை சார். ஆனால் எனக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டு பேசலாம். நாங்கள் குடும்பத்தோடு வந்து சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம். பரவாயில்ல, லாஸ்ட்டாக கமிஷன் ஆஃபீஸ்க்கு வருவோம், அவங்க ஏதாவது நம்மளுக்கு தீர்வு தருவாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும். நம்ம பணத்துக்காக எல்லாமே லோனு அண்ட் வட்டி நகை தான் வச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்காக உங்களெல்லாம் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். எனக்கு வீட்டில் கூட இருக்க முடியலை, வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் வீட்டில் இருக்க முடியல. லோன்காரங்க டார்ச்சல் ஒரு பக்கம் இவன் கொலை மிரட்டல், எப்போ ஆள் அனுப்புவான்னு கூட தெரியல. ஆல்ரெடி 5 பேர் அனுப்பினா அதுக்கும் நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க அதுக்கும் எதுவுமே பண்ணல. வாபஸ் வாங்க சொல்லி தான் என்னை மிரட்டுறாங்க ஸ்டேஷன்லேயே. நீங்கள் வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு M7 மணலிப்பூதினா M7 அவங்க ஸ்டேஷனில் வந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. SI கல்யாண சுந்தரம் வந்து அடிக்க ஆள் அனுப்புனப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ இதை வாபஸ் வாங்க சொல்லி பேசினார். கிண்டல் பண்ணி என்னை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. ஆல்ரெடி என்னை ஜூலை 7ஆம் தேதி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஸ்டேஷனில். எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காரணம் பாஸ்கரன் அந்த அரசு பிரிவு தலைவராக மாநில அரசு பிரிவுங்களா? ஆமாம், மாநிலத்தில் தான் பிஜேபியில் இருக்காரு. பொன் பாஸ்கர் அவர் மாவட்ட பொதுச் செயலாளர், கிழக்கு மாவட்டத்தில் திருவள்ளூர். அருண்குமார்ன்றவர் யார்? அவன் ஃப்ரெண்டு. அவர் எந்த கட்சியிலும் இல்லை, அவர் ஃப்ரெண்டு. அவங்க ஏன்னா இப்போ 4 பேர் பேரில் எழுத முடியாது என்னை ஏமாற்றி. அதனால் அவங்க ஃப்ரெண்டை ஒரு நாமினியாக போட்டுட்டாங்க. இப்போ இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு என்னோட காரையும் விபச்சாரம், என்னோட காரை வச்சு ஃபுல்லாக விபச்சாரம் பண்ணாங்க. அது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு. ஏன்னா அடிக்கடி காரு ஒரு 3 நாள் 4 நாள் இருக்காது அவங்க கையில். பைக் எடுத்துகிட்டு வருவான். நான் கேட்டிருக்கேன் எதுக்கு, ஏன்னா அப்போ என் கடை இருந்துச்சு. கேட்டப்போ சொன்னால் அவன் ஏமாற்றிட்டான், என்ன அவன் பையன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி ஏமாற்றிட்டான். கடைசி தான் எனக்கு அவன் ஃப்ரெண்டு தான் சொன்னார், இந்த மாதிரி 3 நாள் செந்தில்குமார் எடுத்துகிட்டு போகிறாரு, அப்புறம் பாஸ்கரன் எடுத்துகிட்டு போகிறாரு, இந்த மாவட்ட முத்துராஜ் எடுத்துகிட்டு போகிறான், நீ எனக்கு மட்டும் தர மாட்டேங்க கார், அப்படி தான் சொன்னார். நான் அப்போ இது உண்மையாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பாஸ்கரை கேட்டால், பாஸ்கர் ஆமாம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்படி பண்ணால் தான் நான் அந்த கட்சியில் இருக்க முடியும், எல்லாருக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லாருக்கும் யாராக இருக்குது? அதான் பாஸ்கரனுக்கு அரசு பிரிவு தலைவர், மாநில தலைவராக இருக்காரு. அவர் யாருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு? என் காரை, அதாவது பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குறாரு. வேற யாருக்கு கூட்டி கொடுக்குறாரு? பாஸ்கரன், முத்துராஜ், செந்தில்குமார், இந்த 3 பேருக்கும் இந்த பொன் பாஸ்கர் வந்து என் காரை யூஸ் பண்ணால் கொடுத்துருக்காரு. மாதத்தில் 3 நாள் 4 நாள் வெளியே பொண்ணுங்களை வச்சு அனுப்புறது. ஆனால் லாஸ்ட்டாக தான் எனக்கு தெரியும். 2 டே நான் என்ன யாருக்காக அனுப்புகிறாங்க, எந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அவங்க? அதான் சரி, விபச்சாரம் பண்ணுறதுனா ஒரு பொண்ணை கொடுத்து 3 நாள் அதை பொன் பாஸ்கர் வந்து பாஸ்கரன் மாநில தலைவர் இருக்கார்ல, அரசு பிரிவு தொடர்பு தலைவர், அவருக்கு, அப்புறமா முத்துராஜ் செந்தில்குமாருக்கு. முத்துராஜ் வந்து மாவட்ட பொதுச் செயலாளர், செந்தில்குமார் வந்து மாவட்ட தலைவர். இத்தனை பேருக்கும் அவங்க அனுப்புகிறாங்க. என்னோடய காரை ஃபுல்லாக யூஸ் பண்ணி நான் அப்போ சண்டை போட்டதான் அப்போ தான் ஓப்பன் டாக்காக சொல்கிறான், இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் கர்ப்பப்பையில். அதனால் அந்த டைம் நான் என்னால் போக முடியல ஸ்பாக்கு. அதை யூஸ் பண்ணிவிட்டு எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து கூத்து அடிச்சிருக்கான்.
எல்லாமே மூணுமே 4 பேருமே கூட்டுக்கலானி நல்லா வந்து பூத்து அடிச்சிருக்காங்க. அதை வச்சு என் கடையும் க்ளோஸ் பண்ணி இப்போ என்னோட கடையும் காலி பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். என் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டான், என் வாழ்க்கையும் அழிச்சிட்டான். இப்போ கடைசியாக கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அவங்க எனக்கு தீர்வு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். எனக்கு அண்ணாமலை சாரும் இன்ன வரைக்கும் எல்லா நியூஸில் போட்டும் என்னை கூப்பிடவும் இல்லை நேரில். அவர் வந்து விசாரணைக்கு வந்து எனக்கு ஆள் வச்சு தனி நபர் குழுன்னு வைக்கிறாங்க தவிர என்ன டைரெக்டாக கூப்பிட்டு விசாரிக்கலாமே. என்கிட்ட ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் பணம் அனுப்புன டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது 18 லட்ச ரூபாய்க்கு. மீதியெல்லாம் கேஷாக கொடுத்தேன். அது ஃபுல்லாக நகை வச்சது, வட்டிக்கு வாங்கினது இதெல்லாம் கேஷாகவும் கொடுத்துருக்கேன். ஆனால் எந்த தீர்வு இது நான் ஃபேக்குங்காங்க. என்னை பார்த்தா ஃபேக் மாதிரி தெரியுது. நான் வேலை இல்லாமல் வரல. என்னோடய வாழ்க்கையே அழிய போகிற நிலைமையில 25 லட்சம், 1 ரூபா 2 ரூபாய் இல்லை ஏமாத்துங்க. ஓகே நான் ஓகே.